பற்றி சொல்லும்போது ஒருவராய் சாவாமை உள்ளவர்னு போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அடுத்து சேரக்கூடாத ஒளியின் இடத்துல, எப்படி சேரக்கூடாது அப்படின்னா யாருமே கிட்ட நெருங்க முடியாத ஒரு இடத்துல அவர் வாசம் செய்கிறார். சேரக்கூடாத ஒளியின் இடத்திலே வாசம் செய்கிறார். மனுஷரில் ஒருவருமே கண்டிராதவர். எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்க. மனிதரில் ஒருவருமே அவரை பார்த்ததில்லை, கண்டிராதவர், காணக்கூடாதவருமாக இருக்கிறார் அப்படின்னு போட்டு. எவ்வளவு மகத்துவத்தை தேவனை பற்றி இங்கே சொல்லுகிற வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். எல்லாரும் கவனிங்க வசனத்தை. அதே போல ஆதியாகமம் 17:1 சொல்லப்படுகிறது. ஆண்டவரே சொல்லுகிறார், தன்னை பற்றி சொல்லும்போது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றார்? சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அதே போல நீங்க ஏசாயா புஸ்தகம் 66:1 எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னா, 66:1 எடுத்து வேகமா வாசிங்க. ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நீங்கள் எனக்கு கட்டும். அதாவது வானம், நல்லா கவனிங்க. வானம், இப்ப வானம்னா சும்மா இங்க ஃபுல் வானமும் அவருக்கு எப்படி இருக்கான்? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கு? சிங்காசனமா இருக்கு அப்படின்றார். இந்த பூமி முழுவதுமே என்னுடைய பாதபடியா இருக்குன்றார். முதல் வசனத்துல பார்த்தோம், ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியினிடத்திலே வாசம் பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, மனுஷர் காணக்கூடாதவர், ஒருவரும் இதுவரைக்கும் கண்டிராதவர் அப்படின்னு போட்டிருக்கு. சர்வ வல்லமையுள்ளவர்னா எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நிறைய வசனங்களை அவரை பற்றி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர், அல்பா ஒமேகா, நான் ஆதியும் நான் அந்தவுமா இருக்கிறேன். இன்னும் அவருடைய மகத்துவத்தை குறித்து, அவருடைய வல்லமைகளை குறித்து வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கு இல்லையா? நாம் அறிந்திருக்கிற ஒரு விஷயம், தேவன் எவ்வளவு மகத்தானவர், எவ்வளவு உயர்ந்தவர், எவ்வளவு பெரியவர் என்று நம்ம இதை குறித்து அறிகிறோம். ஆனால் மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்து வாசிங்க. மத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி, ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். பாருங்க, வானாதி வானங்கள் கொள்ளக்கூடாதவர், ஒருவரும் சேரக்கூடாது. நல்லா கவனிக்கணும் எல்லாரும். ஒருவரும் சேராத ஒளியினிடத்திலே வாசம் பண்ணுகிறவர், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்னவர், யோசனையில் பெரியவர், வல்லவர். இவ்வளவு மகத்துவம் உள்ள தெய்வம் அப்படியே சுருக்கி வேதம் சொல்லுகிறது, நம்ம கிட்ட வந்து வாசம் பண்றாரா, இம்மானுவேலரா வந்து நம்மோடு இருக்கிறார்னு சொல்லியிருக்கு. கவனிக்கிறீங்களாமா? அவ்வளவு பெரிய வானாதி வானங்கள் எல்லாம் கொள்ளக்கூடாதவர் வந்து அப்படியே சுருக்கி என்ன பண்ணுது, நம்ம சாதாரண ஒரு மனிதர்கிட்ட இம்மானுவேலரா வந்து நம்மோடு கூட இருக்கிறார் தேவன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய மகத்துவமான காரியம்னு. இன்னும் கூட 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 16 16 18 மாத்திரம் வாசிங்க. 2 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரம் 16 18 மட்டும். எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துக்கும், நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று. கவனிங்க, என்ன சொல்றார் அவர்? அவர்களுக்குள்ளே உலாவி. இப்போ நம்மோடு இருக்கிறவர் மாத்திரம் அல்ல, இங்க வசனம் சொல்லுது, நல்லா கவனிங்க. நமக்குள்ளே வாயை திறந்து பதில் சொல்ல, நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி நம் தேவனாய் இருக்கிறாராம். நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்றார். விளங்குதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ இவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தெய்வம், இவ்வளவு பெரிய மகிமையான தெய்வம் தன்னை சுருக்கி என்ன பண்றார்? நமக்குள்ளே வந்து நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலரா வந்து நம்மோடு வாசமா நம்மோடு இருக்கிறார். ரெண்டாவது, நம்மோடு இருக்கிறான்றது வேற.
இல்லை நான் கூட இருக்கிறேன்பா அப்படின்றது வேற. இங்க இன்னும் இந்த வசனம் ஹைலைட்டா சொல்லப்படுது, நமக்குள்ளேயே வாசம் பண்றாராம், நமக்குள்ளேயே உலாவுகிறாராம். அவர் வானம் சிங்காசனம் பூமி பாதபடின்னு சொன்னவர் நமக்குள்ள தன்னை சுருக்கி எவ்வளவா நம்மகிட்ட வராரு பாருங்க. நமக்குள்ள உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சோத்திரம். எதுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்கள் என் ஜனமாகவும் நான் உங்கள் தேவனாகவும் நீங்கள் என் ஜனமாகவும் இருக்கிறீங்கன்றார். தேவன் ஜனம்ன்றதுல கூட கொஞ்சம் தூரம் இருக்கும். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தேவன் தேவனே தேவனே அப்படின்றத விட அப்பா அப்படின்னு கூப்பிடல ரொம்ப ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்பான்னு கூப்பிடுறதுல. அப்ப கீழே நீங்க தொடர்ந்து அந்த 18வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 18 படிங்க. அப்பொழுது எல்லாருமே இப்ப கவனிங்க வசனத்தை. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, அப்பொழுது எல்லாருமே வாசிங்க, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, கூட சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கையை தட்டி ஜோரா சொல்லலாம். சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? இங்கே அவ்வளவு மகத்துவமானவர் தன்னை சுருக்கி நம்மோடு இருக்கிறது மாத்திரமல்ல, நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக அல்ல, நமக்குள்ள உலாவி நம் தேவனாய் இருக்க நம் தேவனாய் இருக்கிறவர் மாத்திரமல்ல. இங்க சொல்றாரு, உங்களுக்கு நான் பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்களாண்டார். ரொம்ப நெருங்கி வந்துட்டார். இப்போ நெருங்கி இப்ப எப்படி வந்துட்டார்? ரொம்ப நம்மளோடு கூட தேவன் நெருங்கி இருக்கிறார். அப்போ இவ்வளவு பெரிய நெருக்கம், இவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வதனுடைய நோக்கம் என்ன, முகாந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கேட்போம் சில நேரம், என்ன நோக்கம் இது, என்ன காரணத்துக்காக அப்படின்னு கேட்போம். சில பேர் ரொம்ப நம்ம மேல அன்பு பாராட்டினாங்கன்னா, ரொம்ப சில காரியங்களை செஞ்சா என்ன நினைப்போம், நம்ம ஏதோ விஷயம் இருக்குது போல, ஏதோ நம்மளே சொல்லுவோம் இல்லைங்க, என்னப்பா ஓவரா அவர்கிட்ட உரசிக்கிட்டே போற, ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? சொல்லுங்களேங்க. அப்போ தேவன் இவ்வளவு பெரிய தேவன் நம்ம கிட்ட வந்து இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்வதற்கு, இவ்வளவு தூரம் நம்ம கிட்ட வருவதற்கு என்ன முகாந்திரம், என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் புஸ்தகம் எடுத்து வாசிங்க 5ஆம் அதிகாரத்தில். அதாவது இன்னும் இதில் இருக்கிற விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மள எப்படிப்பட்டவங்க சொல்லுங்க, நம்மள எப்படிப்பட்டவங்க நீங்க அதில் வாசிங்க, பிறகு நான் சொல்லுகிறேன். ரோமர் 5:7-8 வாசிங்க. நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில், நல்லா கவனிங்க, நம்ம பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். உணரணும், கையை தட்டி நல்லா உற்சாகமா சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒண்ணுமே இல்லை, இங்க ஒரே பாயிண்ட்ல முடிக்கிறார். அவ்வளோ மகத்துவமான தேவன், தேவனுடைய அன்பை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய ஏன் இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு மகத்துவமானவர், நம்ம யாரு? துரோகிகள் இல்லையா? வசனம் அப்படிதானே சொல்லுது. நம்ம எல்லாம் யாரு? தேவனுக்கு துரோகிகளாக இருந்தோம். துரோகம் பண்ணவங்கள்ட்ட யாராவது அன்பு கூற முடியுமா? பாவிகளாக இருந்தோம்னு சொல்லப்படுது. எப்படி இருந்தோம்? துரோகிகள், பாவிகள், பொல்லாதவர்கள் சொல்லப்படுது. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருக்க கண்டு தேவன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்பெல்லாம் நம்ம பொல்லாதவர்களா இருக்கிறோம், நம்ம துரோகிகளா இருக்கிறோம், நம்ம பாவிகளா இருக்கும்போது தேவன், நம்ம அவ்வளோ மகத்தான தேவன் நம்மோடு இம்மானுவேலா வந்து நம்மோடு இருப்பதற்கு, நம்மோடு உலாவி நமக்குள்ளே வாசம் செய்து நம் தேவனாக மாறினது மாத்திரமல்ல, நம்மை பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டது. நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த சத்தியத்தை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்மை பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்ட அந்த நோக்கம் என்னங்க? இவ்வளவு பெரிய துரோகிக்கு, இவ்வளவு பெரிய பாவிக்கு, இப்படி வானாதி வானங்கள் எல்லாம் கொள்ளாதவர் என்னோடி வந்து ஏன் இருக்கணும்? எனக்குள்ள ஏன் உலாவ விரும்பணும்? இல்லையா? எனக்குள்ள ஏன் வாசம் பண்ண விரும்பணும்? அதான் கேட்போம். ஏதாவது என்னப்பா, ஏதாவது காரணம் இருக்கா? என்ன
அப்படின்னு கேட்போம்ல. அதுதான் ரோமர்ல அழகா இங்க வசனம் சொல்லுது. இந்த வசனம் மாத்திரமல்ல, அநேக வசனங்கள் நமக்கு இந்த மாதிரி வசனங்கள் ஆதாரமா இருக்கு. ஒன்றுமே இல்லை, அன்பு மட்டும்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அன்பை விளங்க பண்ணினார். என்னப்பா ஒன்றும் இல்லையா, அன்பில் தான் ஏன் செய்கிறேன்? இந்த கேள்விக்கு 2 பதில் வரும். ஆமாயா, அவர்கிட்ட ஒரு காரியம் ஆக வேண்டி இருக்குயா, இப்படியே போனாதான் என்ன செய்வாங்க, அந்த வேலை முடியும்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சில நேரங்கள் என்ன சொல்லுவான், ஒன்றுமே இல்லைப்பா, உண்மையான அன்பில் தான் நான் செய்கிறேன். ஸ்தோத்திரம். தம்பிலே சவுண்டு வை, சார்பு கொஞ்சம் உண்மையான அன்பு. சார்போ கம்மி பண்ணி பேச ஏதோ இடிக்குது. ஸ்தோத்திரம். உண்மையான இதை தான் செய்கிறேன், நான் அன்பில் தான் செய்கிறேனா? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தேவன் எந்த விதமான லாப நோக்கத்தோட நம்மகிட்ட ஏதாவது ஆதாயம் இருக்கா பாருங்க, நம்மகிட்ட ஏதாவது பிரயோஜனம் இருக்கா பாருங்க, இல்லையா? துரோகிகள், வசனம் சொல்லுகிறதா சொல்ற, கவனிக்கணும் எல்லாரும் பின்னாடி. அல்லேலூயா. ஆமா, துரோகிகள், பாவிகள், என்ன தேவனுக்கு விரோதமானவர்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்ட நமக்குள்ள தேவன் இவ்வளவு பெரிய நேசத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரே அடிப்படை அன்பு மட்டும்தான். இதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நல்லா கவனிக்கணும், இதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எபேசியர் புஸ்தகத்தில் எடுத்து வாசிங்க, ஒரு வசனத்தை கூர்ந்து கவனிங்க. தேவனுடைய அன்பை நாம் எப்படி விளங்கி கொள்ளணும் அப்படின்ற சத்தியத்தை நீங்க இதன் மூலமா புரிந்து கொள்ள முடியும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து சொல்றாரு இங்க பவுல், தொடங்கும் போதே சொல்றாரு எப்படிப்பட்ட அன்புன்றாரு. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். மேல் வசனத்தை விட்டுட்டேன், மேல படி. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. புரியுதுங்களா உங்களுக்கு? கிறிஸ்துவனுடைய இங்க சொல்றார், சொல்ல வரும்போது நல்லா கவனிக்கணும், எல்லாரும் கவனிங்க. ஹலோ தம்பி, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அம்மா எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அவரோட அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்ல வர்றார், அவர் விளங்க வைக்கிறார். அப்படின்னா அவருடைய அன்பின் அகலம் அப்படின்றார். அல்லேலூயா. அப்புறம் நீளம் அப்படின்றார், அப்புறம் ஆழம்ன்றார், அப்புறம் உயரம். இப்படிப்பட்ட அறிவு கெட்டாத அன்பு, நம்ம புத்திக்கோ நம்ம அறிவுக்கோ எட்டாத தேவனுடைய அன்பை நீங்கள் அறியணும். அது மகத்தான் அன்பு. அகலம் நீளம் உயரமே கணக்கே வைக்க முடியாது. தேவன் இயேசு நம்ம மேல வச்சுக்கிற அன்பு அவ்வளவு பெருசு. அதான் சொல்றது, தேவனுடைய அன்பு பெரியது. 1 யோவான்ல சொல்லுவார் இல்லையா, கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். நாம் பாவிகளா இருக்கையில் 1 யோவான்ல அதில் பாருங்க, 1 யோவான்ல ரொம்ப அழகா யோவான் அதை சொல்லுவார். 1 யோவான்ல நாம் பாவிகளா இருக்கையில் தேவன் நமக்காக மரித்ததினாலே நம்ம தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள் அப்படின்பார். எடுத்தீங்களா யாராவது? ஸ்தோத்திரம். நிறைய இந்த வேத பகுதியில் 3:1 ரைட் வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்பட்டதுனால அப்படின்றார். சொல்றது விளங்குதுங்களா? கவனிச்சு கேட்குறீங்களா எல்லாரும்? தேவன் நம்ம பிள்ளைன்னு கூப்பிட்டதுனால, என் பிள்ளை, என் மகள் அப்படின்னு குமாரனு குமாரத்திகள் சொன்னார்ல, கவனிக்கிறீங்களாங்க? இப்படி சொன்னதினால தேவன் நம்ம மேல வைத்த அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க அப்படின்றார். இதைத்தான் பவுலும் சொல்றார். அவருடைய அன்பு, அவருடைய ஆழம், அகலம், நீளம், உயரத்தை அறிவு கெட்டாத, நம்ம அறிவு கெட்டாத இந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்றார். அப்ப இந்த அன்பை, தேவனுடைய அந்த மகத்தான மகிமையான அந்த அன்பை நம்ம விளங்கி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால. இது உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு வச்சுங்களேன், தூக்கம் தான் ஒரு செய்தி கேட்கும் போது.
தேவன் மேல ஒரு அன்பு கூர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா, உங்க ரட்சிப்பை பெருசா நினைச்சீங்கன்னா, கிறிஸ்துவருடைய வாழ்க்கையை மேன்மையா நினைச்சீங்கன்னா விழிச்சு கேட்பீங்க, ஐயோ அப்படியா. இன்னும் இந்த அன்புல வளர்றதுக்கு ஆண்டவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணி சொல்லிட்டு இருக்கிறார். எவ்வளவு பேர் கவனிச்சு கேட்குறீங்க? ஒரு கிறிஸ்தவனும் ஒரு தேவ பிள்ளையும் அந்த அன்பை நீங்க சரியா விளங்கி கொள்ளாம வந்து இந்த பரிசுத்த பந்தியில கை வச்சாவே குற்றம். அதுதான் தன்னைத்தானே அறியாதவன் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையான அன்பினுடைய அந்த மகத்துவத்தை, அந்த மகிமையை நாம் என்ன செய்து கொள்ளணும்? அறிவு கெட்டாத அன்புன்னு சொல்லப்படுது. அதை அறிந்து கொள்ள பவுல் ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏன்னா விளங்காம இருக்கிறீங்களே அப்படின்றார். இன்னும் அந்த அன்பை புரிந்து கொள்ளாம இருக்கிறீங்களே. அப்ப எதுக்காக தேவன் இவ்வளோ பெரிய அன்பை நமக்கு விளங்க பண்ணினார், இவ்வளோ பெரிய அன்பை நமக்கு பாராட்டி இருக்கிறார் என்கிற அந்த விஷயத்தை, அந்த சாரத்தை நம்ம புரியாமையே வாழக்கூடாது. இந்த அன்பினுடைய மகத்துவம் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். நான் 1-2 காரியங்களை மாத்திரம் வேதத்திலிருந்து நம்ம பார்த்து ஜெபிப்போம். இந்த நாளில் உணர்த்தினபடி முதல் காரியம், எப்படிப்பட்ட ஆண்டவருடைய அன்பு, எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மரணத்துக்கு பாத்திரராக இருந்த நம்மை மன்னித்த அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? நம்மெல்லாம் யாருக்கு எதுக்கு நியமிக்கப்பட்டவங்க? சத்தமா வாய் திறந்து சொல்லுங்களேன். மரணத்துக்கு பாத்திரர். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இல்லை, நான் ரொம்ப நீதிமான் இல்லையா? உலக பிரகாரமாகவே ஒருவன் தவறு செய்யும் போது அவனுக்கு என்ன கொடுக்குது? நீதி, மரண தண்டனை கொடுக்குது இல்லையா? என்ன கொடுக்கு? மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ தேவனுடைய தண்டனையும் அதே தண்டனை தான், நித்திய தண்டனைன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த நித்திய தண்டனைக்கு உட்பட்டவர்களை, மரண தண்டனைக்கு உட்பட்டவர்களை பாவம் செய்யும் போது, தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம் செய்யும் போது, தேவனுடைய கோர்ட்டு, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்னன்னா தண்டனை. என்ன தண்டனை? மரண தண்டனை நம்ம மேல இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் அதுக்கு வரல. அதுக்கு ஒரே ஒரு உதாரணமான வசனம்னு பாத்தீங்கன்னா, அந்த விபச்சார ஸ்திரீ ஒருத்தி கையும் கழுவுமா பிடித்து கொள்ளப்படுறா இல்லைங்களா? அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். யோவான்ல 8ஆம் அதிகாரம். எல்லாரும் வசனத்தை பாருங்க, ரொம்ப முக்கியம். 8ஆம் அதிகாரத்தில் 3-11 வரைக்கே வாசிங்க பார்ப்போம். அந்த வசனம் முழுவதும் நாம் வாசிப்போம். வசனத்தை வாசிக்கிறது நல்லது, கவனிச்சு கேளுங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதமாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று. இப்படிப்பட்டவர்களை என்ன செய்யணும்? கல்லெறிந்து கொள்ள வேண்டும். பாவம் பண்ணினவர்களை, தவறு செய்தவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில், ஓயாமல் அவரை தொந்தரவு செய்யல். பிசாசு கூட இப்படிதான் நிறைய. கவனிங்க, கொஞ்சம் என்ன கவனிங்க. இவங்க இவ்வளோ தவறு செய்கிறாங்களே, இவங்க இவ்வளோ பாவம் பண்றாங்களே, இவங்களை ஏன் இன்னும் விட்டு வச்சுக்கிறீங்க? என்கிட்ட கொடுங்க. மரணத்துக்கு அதிபதி அப்பப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுதாங்கிறான். நம்ம மேல குற்றம் சாட்டுகிறவன்னு போட்டிருக்கு. ஐயா வைத்து சொல்லுங்க, விளங்குதாமா? பின்னாடிலாம் கவனிக்கிறீங்களாமா? எல்லாரும் கண்ணு மூடுது பின்னாடி. ஹலோ, கையை உயர்த்தி, பின்னாடி கொஞ்சம் நல்லா கையை உயர்த்தி சத்தமா. நல்லா சத்தமே வரலையே. கை மேலே வராதா யாருக்கும்? ஒரு அல்லேலூயா நல்லா கையை உயர்த்தி பலமாக தான் சொல்லுங்களேன். அப்போ அங்க நம்ம பார்க்கும்போது மரணத்துக்கு இவள் நியமிக்கப்பட்டவள். அதுக்கு நியமிக்கப்பட்டவள், மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவளை கொண்டு வந்து ஆண்டவரிடத்துல நிறுத்தி, இவள் கையும் மையுமா என்ன செய்யப்பட்டா? பிடிக்கப்பட்டாள்னு அவரை தொந்தரவு பண்றாங்க. அவர் அமைதியா இருந்த போது கூட தொந்தரவு பண்றாங்க. பிசாசும் இப்படிதான் சொல்லப்படுது. எந்த நேரமும் நம்ம மேல குற்றம் சாட்டுறவனா, உன்மேல தேவன் குற்றம் சாட்டி, பிசாசு போய் தேவன்கிட்ட உன்மேல ஓயாமல் எந்த நேரம் குற்றம் சாட்டுகிறான்றதை நீ மறந்துடக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? குற்றம் சாட்டுகிறான். நீ பண்ற தவறு, நீ பண்ற காரியம், நீங்க இவனுக்காக ரத்தம் சிந்தினீங்க, மரிச்சைன்றீங்க, பிள்ளையா ஏற்றுக்கொண்டேன்றீங்க. ஆனா இவங்க காரியம் எப்படி இருக்கு பாருங்க, இவங்க செயல் எப்படி இருக்கு பாருங்க, இவங்க நடக்கையெல்லாம் எனக்குரியதா இருக்கு, ஏன்டா குடு. மரணத்துக்கு அதிபதி அவன். நல்லா கவனிக்கணும் வசனத்தை. இதுதான் சத்தியம்.
ஒரு நீதிமானையே கேட்பான்னு சொன்னா, கொஞ்சம் கொடுங்க என் கையில, நான் அவனை சோதிச்சு பார்க்கணும்னு யோபுவையே கேட்பான்னு சொன்னா, புரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளவு வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட மோசேயினுடைய சரீரத்தை போய் கேட்பான்னு சொன்னா, தூக்கம் வருது இப்போ கூட எல்லாத்துக்கும். எல்லாம் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 6 மணிக்கு தூக்கம் தான் வருது எல்லாத்துக்கும். இது நான் எழுதி முடிங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. இது ஒரு பரிதாபமான நிலை சபையில் வந்து. தயவுசெய்து தூக்கம் வந்தால் எழுந்து வெளியில் போங்க. சோத்திரம் அல்லேலூயா. போயிட்டு மோகம் கழுவிட்டு வந்து உட்காருங்க. எல்லாம் அப்படி தான் இருக்குது. சொருகி தான் உட்காந்துருக்குது கண்ணு. எல்லாம் அப்படி தான் உட்காந்து வசனத்தை உற்சாகமாக கேட்குற மாதிரி இல்லை. பேசாமல் 7:30 மணிக்கு ஒரே சர்வீஸாக வச்சிடலாமான்னு தான் பார்க்குறேன். பிரைஸ் எல்லாம். நீங்கள் ஆர்வம் உள்ளவங்களாக இருந்தால் ஃபஸ்ட் சர்வீஸுக்கு வாங்க. விழிச்சு வசனம் கேட்பேன், வார்த்தை கேட்பேன்னா வாங்க. இன்னாட்டி செகண்ட் சர்வீஸுக்கு வாங்க. சோத்திரம் அல்லேலூயா. ஆமாம், 1 2 இல்லை, நிறைய கண்ணு மூடுது. இது நல்லது கிடையாது தேவ சபையில். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பாப்பா. ஆமாம், ஒவ்வொரு நேரமும் அவனை சொல்ற வசனங்களை ஆண்டவருடைய பாரத்தோட உட்காந்து தேவ சமூகத்தில் 1 வாரமான அந்த செய்தியை தியானம் பண்ணி எடுத்திருக்கிறேன். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஆண்டவர் தான் சொல்ல வராரா, இதான் பேச வராரான்னு 1 வாரமாக நாங்கள் ஜெபம் பண்ணி தேவ சமூகத்தில் உங்களுக்காக வார்த்தையை கேட்டு பெற்று, வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணி, சனிக்கிழமை நேற்று ஜெபம் பண்ணி ஊர்ஜனப்படுத்தி செய்தி குறிப்பு எடுத்துட்டு வந்து நிற்கிறோம். என்ன சொல்றாரோ அதை சொல்கிறோம். அதை நீங்கள் கவனித்து கேட்டு இதை உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக அந்த வசனத்தை நீங்கள் அபியாசப்படுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? இங்கே வந்து தூங்கிட்டு கேட்டீங்கன்னா என்ன வசனம் உங்களுக்குள்ள போகும்? விளங்குதா உங்களுக்கு? ஒரு உணர்வே இல்லாமல் வசனங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அதான் சொல்லப்படுது, இப்படிப்பட்ட உன்னை என்னை தான் அவர் நேசிக்கிறேன்றார். இங்கே வந்து தூங்குறவனை தான் நேசிக்கிறார், தூங்குறவனை தான் அன்பு கூறுறார். இப்போ இந்த அன்பை தான் நீங்கள் வந்து விளங்கிக்கோ அப்படின்றார் பவுல். அதனால தான் இந்த அன்பை புரிஞ்சு அவருக்கு ஏற்றபடி விளங்கிக்கோன்றார். இப்படிப்பட்ட ஆளுக்கு தான் நம்மெல்லாம். சோத்திரம். பேதுரு அப்படிதான் இருந்தார். அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் போய் உட்காந்து தூங்கிட்டு இருந்தார். அதனால் நானும் தூங்கலாமான்னு கேட்காதீங்க. விளங்குதா உங்களுக்கு? சொல்லுங்களேம்மா சத்தமா, நல்ல கையை உயர்த்தி. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் பாருங்க, பிசாசு போயிட்டு குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான் எந்த நேரம். மரணத்துக்கு அதிபதி அவன். நல்லா கவனிக்கணும். யார் அவன்? மரணத்துக்கு அதிபதி. அவனை என்கிட்ட கொடுத்துரு, அவன்கிட்ட மரணத்துக்கு அவனுக்குரிய ஆளா மாத்துறதுக்கு. யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்ததுனால அவன் வலது பக்கத்தில் போய் நின்னான்னு போட்டிருக்கு. சொல்றதை கவனிக்கிறீங்களா? அப்போ நம்ம ஒரு நாளும் இதையெல்லாம் கடந்து ஆண்டவர் நம்மை ஆக்கினிக்கு ஒப்பு கொடுக்காதபடி, தண்டனைக்கு ஒப்பு கொடுக்காதபடி, பிசாசினுடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்காதபடி நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி அந்த இரக்கத்தை, அன்பை இன்னும் வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த அன்பை நம்ம என்ன பண்ணுகிறவராக இருக்கணும்? புரிந்து கொண்டு அவர் அன்புக்கு பாத்திரவான்களாக நம்ம மாறணும். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது செய்தி. அவர் அன்புள்ளவராக தான் இருக்கிறார். நாம் அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களா இருக்கிறோமா, இல்லை இன்னும் துரோகிகளாக தான் இருக்கிறோமா, இன்னும் அவருக்கு பாவிகளாக தான் இருக்கிறோமா? இல்லையா? ஏன்னா வசனம் அப்படிதான் இருந்தது. துரோகிகளாக இருந்த நம்மை, அப்புறம் பாவிகளாக இருந்த நம்மை, பொல்லாதவர்களாக இருந்த நம்மை தேவன் என்ன பண்ணார்? அன்பு கூர்ந்து ஏற்றுக்கொண்டார். ஆனால் நம்ம அன்பு கூர்ந்தா கூட நமக்கு நம்ம இன்னும் என்ன செய்துட்டே இருக்கக்கூடாது? அவருக்கு துரோகம் பண்ணிக்கொண்டு, இன்னும் பாவம் பண்ணிக்கொண்டு, இன்னும் துன்மார்க்கமாக ஜீவித்து கொண்டே நாம் இல்லாதபடி அவருடைய உண்மையான அன்பை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இப்படி ஓயாம குற்றம் சாட்டினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறிய கடவுள்னு எல்லாரும் போயிட்டான். ஆண்டவர் அங்க கடைசியா சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. அவர் சொல்லும்போது, உன்னை யாரும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா அப்படின்னு கேட்கிறார். என்ன கேட்டார்? யாரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக இயேசு நிமிர்ந்து பார்த்து 10வது வசனம், சிறியை தவிர வேறு காணாமல் சிறியே உண்மை குற்றச்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவினாலும் உன்னை தீர்க்கவில்லையா என்றார். 11 அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக, நானும் என்னால முடியும். அவர் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு அதிகாரம் அவருக்கு இருக்கு, தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு.
ஆனா நான் உன்னை தண்டிக்க விரும்பல, நீ போ, இனி பாவம் செய்யாத அப்படின்னாரு. பின்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் நல்ல கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு. உண்மையான அன்பை நீங்க உணர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னார். கூட சேர்ந்து எல்லாரும் பாடலாம். ஐயா வாழ தெரியலையே, பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. ஐயா வாழ தெரியலையே. தேவனே சிவனே, கையை உயர்த்தி, ஜீவனே தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவி என் மீது இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தம் என் மீது வாழ தெரிய. கூட சேர்ந்து பாடலாம். மண்ணான மனிதன்னா என்னால் எது ஆகுமா, மண்ணான மனிதன்னா என்னால் எது ஆகுமா, உன் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா. பாவி என் மீது இந்த அன்பு வாழ தெரியலையே, ஐயா வாழ தெரியலையே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரு மகத்தான சித்தம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய சித்தம் என்னை போல மாறி நீ மரணத்துக்கு நேராக நித்திய மரணத்துக்குள்ளா போகாம என்னை போல ஒரு நித்திய வாழ்வுக்குள்ள என் பிள்ளைங்க வரணும், என்கிட்ட வரணும் அப்படின்னு தான் அவரோட அனாதி திட்டம், சித்தமே. இதை மட்டும் நம்ம அறிஞ்சுக்கிட்டா போதும். சித்தம் என்ன செய்யணும், இங்கே ஊழியம் பண்ணுமா, அது பண்ணுமா, இது பண்ணுமா, அப்படியா இப்படியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அவருக்கு பிரியமாக வாழ்ந்து இந்த பூமியில் அவர் என்ன சொல்லி கொடுத்தார் அதை மட்டும் கேட்டு அவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து அவர்கிட்ட வரணும். அதுதான் அவர் சித்தமே. பரலோகத்துக்கு நீ போகணும், மரணத்துக்கு போயிடக்கூடாது. பிசாசுக்கு வச்சிருக்கிற மரண ஆக்கினி தண்டனைக்குள்ள நீ போயிடக்கூடாது. அங்கே உன்னை அனுப்புறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அது பிசாசுக்காக நியமிக்கப்பட்ட இடம் மட்டும்தான், அது நமக்கான இடம் அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லை என்று சொன்னால் அவருக்கு அந்த அதிகாரம் இருந்திருந்தும் கூட நம்மை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்காதபடி எத்தனையோ நேரங்களிலே மரணத்துக்கு பாத்திரவான்களாகி நம்ம, பாவத்தின் சம்பளம், சத்தமா சொல்லுங்க, பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். பல நேரங்களிலே மரணம் உங்கள் வாழ்க்கையை தேடி வந்திருந்தோம். மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம், தாவீது சொல்றது போல எத்தனையோ நேரங்கள் மரணத்துக்கும் உங்களுக்கு ஒரு அடி தூரம் இருந்த போது கூட மரணத்தில் விடாதபடி இன்றைக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைக்கிற தேவனுடைய அன்பு. அதான் விலையேற பெற்ற மகத்துவம் உள்ள அன்பு. ஸ்தோத்திரம். ரெண்டாவது காரியத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பில் பார்க்கும்போது பின்வாங்கி போனவனை மன்னித்த அன்பு. எப்படிப்பட்ட அன்பு? இப்போ மரணத்துக்கு அந்த பாத்திரமாக இருந்த நம்மளை மன்னிச்சு அவர் இன்றைக்கு ஜீவனோடு கூட நம்மளை வைத்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய வீட்டிலே நம்ம வந்து சேருவதற்கும் அவர் இன்னைக்கும் அந்த அன்பை நம்ம மேலே வச்சு பாதுகாத்து மன்னிச்சு 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 இன்னைக்கு இரக்கம் செய்கிறார். அந்த அன்பை விளங்கிட்டு நம்ம இன்னும் நம்ம வாழ்க்கையை புதுப்பித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஜீவன் பெருகும், நித்திய ஜீவனை ஒரு நாள் சுகந்தரிப்போம். அதே போல் பல நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம வந்துட்டும் கூட
தேவனுடைய பிள்ளையா இருந்தும் கூட, ரட்சிப்பு அடைந்தும் கூட பல நேரங்களில் அப்பாவை விட்டு தூரம் போகிறோம். அப்படின்றதா பின்மாற்ற வாழ்க்கை. அப்பா விட்டு தூரம் போகிறோம். இளைய குமாரன் அப்பா விட்டு தான் போனான். அவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் புதுசா ரட்சிக்கப்பட்டவன் இல்ல. அவன் ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருக்கு? ரட்சிப்புல இருந்து பின்மாற்றத்துக்கு போய் திரும்பி வருகிறவன், போய் துன்மார்க்கமா ஜீவம் பண்ணி வேசிகளிடத்திலே தன்னுடைய பணத்தை இழந்து போனவன் இளைய குமாரன், பின்மாற்றத்துக்கு போனவன். இப்ப போனவனுக்குள்ள என்ன வருது? மனம் திரும்புதல் வருது. புரியுதுங்களா? போனவனுக்குள்ள மனம் திரும்புதல். சில நேரங்களில் பின்மாற்ற வாழ்க்கை அடைகிறோம். உலக காரியத்தின் மேல் ரட்சிக்கப்பட்டு கூட உலக காரியத்தின் மேல் ஆசை, இச்சைகள், சில பாவங்கள் அடிமைப்பட்டு, சில தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை செய்து, சில தேவனுக்கு உகந்த காரியங்கள் இல்லாத சில விஷயங்களை செய்து, பேருக்கு தான் கிறிஸ்தவங்களா இருப்போம். அவன் எங்க போனாலும் அவனை கேட்டா என்ன சொல்லுவாங்க? இன்னாருடைய பிள்ளை என்ன சொல்லியிருப்பாங்க. சொல்றது விளங்குதாங்க? அதுபோலதான் நீ எங்க இருந்தாலும் கிறிஸ்தவன் தான். சொல்லுங்களேன், எங்க இருந்தனாலும் நீ கிறிஸ்தவன் தான், தேவனுடைய பிள்ளை தான். எப்ப ரட்சிக்கப்பட்டையோ ஆண்டவர் உன் மேல பிள்ளைன்ற முத்திரையை போட்டுட்டார் உன் மேல. அப்போ பின்மாற்ற வாழ்க்கையில போன பல நேரங்களிலே ஆண்டவர் அந்த பின்மாற்ற வாழ்க்கையிலேயே இருந்து அவன் மனம் திரும்பி வரும்போது அவர் வெறுத்து, நான் பாராட்டின கிருபைய, நான் பாராட்டின ஈவ, நான் பாராட்டின அந்த அன்பை நீ உணராம அறியாம இப்படி ஒரு பாவ செயலை செஞ்சிட்டியே, இனி என் முகத்தில் என்ன செய்யாத, விழிக்காதேன்னு ஒரு மனுஷன் சொல்லுவான். நம் தேவன் அப்படி சொல்லலை. திரும்பியும் நம்ம வாழ ஆசைப்படும் போது, திரும்பியும் நம்ம ஆண்டவருக்காக பிரகாசிக்க ஆசைப்படும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டே தான் இருக்கிறாரு. நான் செஞ்சது தவறு நீங்க உணரும் போதெல்லாம், தவற நீங்க ஒத்துக்கோதும் போதெல்லாம் என்ன இருந்தால் பின்மாற்றத்திலிருந்து பழைய தேவனுடைய அன்பின் நிலைக்கு நம்ம மாறுகிறோம். அப்போ அந்த அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அப்படி வரும்போது தள்ளாதபடி ஏற்றுக்கொள்ளுகிறாராம், மன்னித்து அரவணைத்து கொள்ளுகிறார்னு போட்டிருக்கு. தொடர்ந்து நீ உயிர்ப்பிக்கப்படுவதற்கு, தொடர்ந்து தேவனுக்காக நீ பிரகாசிப்பதற்கு, தொடர்ந்து நீ தேவனுக்காக பயன்படுவதற்கு முத்திர மோதிரத்தை போடுறாராங்க, புது வஸ்திரத்தை கொடுக்குறாராங்க, புது பாதரட்சியை உடுக்கிறாராங்க, புது கன்றுக்குட்டியை அடித்தார்னு வசனம் சொல்லியிருக்கு. சொல்றது விளங்குதான் உங்களுக்கு? அதுதான் தேவனுடைய அன்பு. இதுதான் அறிவு கெட்ட. எப்படி இது முடியும்? எப்படி இப்படி செய்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அநேகர் அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய அன்புக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறாங்க. அநேகர் அப்படிப்பட்ட பின்மாற்ற வாழ்க்கையில் எத்தனை பேர் இங்கே உள்ள கூட உட்காந்துருக்கிறோம். சில பேர் தெரிஞ்சு இருக்கிறாங்க, சில பேர் தெரியாமையே இருக்கும். நீங்க உள்ளுக்குள்ளேயே இருக்கிறேன், ஆனா நான் பின்மாற்றத்துக்குள்ள போயிருந்தேன், உலகத்துக்குள்ள போயிருந்தேன், தேவனுக்கு விரோதமான பாவ காரியங்களுக்குள்ள இருந்தேன் அப்படின்னு தெரியாது, எங்களுக்கே தெரியாது, சபைக்கே தெரியாது. போய் நீ வெளியில மனம் திரும்பி உள்ள வந்திருக்கலாம். வந்துட்டு போயிட்டே இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் வார்த்தை தொடப்பட்டு, ஆண்டவரே நான் மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது உன்னை ஆண்டவர் தள்ளி விடாம இன்னைக்கும் அவருடைய பிள்ளையா உன்னை உள்ள உட்கார வச்சுக்கிறார். பார்த்தீங்களா? அதுதான் தேவனுடைய அளவற்ற மகத்தான அன்பு. தள்ளி விட்டு இருந்தார்னா, சொல்றது புரியுதுங்களா? நம்ம பண்ண தவறுகளுக்கெல்லாம் நம்மளை தள்ளி விட்டு இருந்தாருன்னா, வேண்டாம் அப்படின்னு தள்ளி விட்டு இருந்தாருன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆயிட்டு இருக்கும்? இன்னைக்கு ஏதோ கல்லை மண்ணை வணங்கிட்டு இல்லையா, ஏதோ உலகத்துக்குள்ள பாவத்தில் அசுத்தத்தில் ஒரு குடிகாரனாவோ ஒரு வேசிக்கல்லனாகவோ இல்லை ஏதாவது ஒரு பாவ நிலையில் இருந்தோ என்ன செய்திருப்போம்? நம்ம வாழ்க்கையின் ஓட்டம் முடிஞ்சிருக்கும். நீங்க சாதாரணமாக நினைக்க கூடாது. உங்களை தாயின் கருவில தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை நீ சும்மா சபைக்குள்ள வரல, இங்க உன்னால உட்கார முடியாது. அடிச்சு சொல்லுவேன், தேவன் உன்னை நேசிக்காம அன்பு கூறாம உன்னை தெரிந்து கொள்ளாம நீங்க உள்ள வரவே முடியாது. ஃபாதர் அழகா பாடுகிறார்கள், என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி. கைகளை தட்டி மீண்டும், என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னே உமக்கென்று வாழ்ந்திட. சொல்லலாமே, என்னை
உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே, ஆமென், எனக்காய் கழுவினின் குற்றம் நீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னே. எதற்காக? சத்தமா சொல்லு. உமக்கென்று வாழ்ந்திட. நீ பிறக்கும் போதே அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ பிறக்கும் முன்னமே தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அதை மறந்துடக்கூடாது. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்ன்றதை மறந்துடக்கூடாது. தெரிந்து கொள்ளப்படாம நீ சபைக்குள்ள வரவே இல்லை. நடி எப்படியாவது பிச்சுக்கிட்டு ஓடிடுவோம். கொஞ்ச நாள் வந்துட்டு அப்படியே வந்து தலை காமிச்சிட்டு பின்னாடி ஓடிட்டு இருப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நீ உள்ள வந்து உட்காந்து இயேசுவை ஆராதிக்கிற, இயேசு தெய்வம்னு உன் இருதயத்தில் இருக்கு, அந்த சிந்தனை இருக்குன்னா தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். உன் மேலே ஏதோ ஒரு அன்பு, உன் மேலே வச்ச இரக்கம், கிருபை, உன் மேலே ஏதோ ஒன்று. எதுக்காக? அதான் புரியல. என் மேலே எதுக்கு இந்த அன்பு? புரியல ஆண்டவரே. நான் என்ன பெருசாக இது பண்ணுறேன், எனக்கு ஏன் இந்த அன்பு அப்படின்னா புரியல. அதுதான் உன் மேலே கிருபை வச்சிருக்கிறார். அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இது பெரிய பாக்கியமாக நினைக்கணும். இந்த வாழ்வினுடைய மகத்துவம். இயேசு மகாராஜா அந்த மத்திய ஆகாயத்தில் வந்து உன்னை அழைச்சிட்டு போறதுக்கு வந்து நிற்கிறார் பார்த்தீங்களா? அப்பதான் தெரியும். கையை தட்டி சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஏதோ வந்தேன் சபைக்கு, யாரோ மூலமாக அப்படி வந்து ஒன்றுமே பெருசாக செய்யலை, என் மேலே இறக்க வச்சு கிருபை வச்சு எனக்கு உதவி செய்து என்னை கடைசி வரைக்கும் நடத்தி இப்படி உங்கள் பரலோக ராஜ்யத்தில் என்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறீங்களேன்னு ஓயாமல் அவர் தழும்புகளை அங்கே போய் ஓயாமல் முத்தம் செய்வேன். இங்கே உனக்கு தெரியலனால அங்கே ஓயாமல் முத்தம் செய்வோமா? ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளை கண்டு ஓயாமல் முத்தம் செய்வோம்னு போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னும் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதோ வந்தேன், ஏதோ உட்காந்துருந்தேன், என்னை எப்படியோ பிடிச்சி என்னை விடாமல் என்னை பாதுகாத்து என்னை இங்கே கொண்டு வந்தீங்களா ஆண்டவரே. அங்கே நீ வேணும்னு உன்னை முன்னமே தெரிஞ்சிட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்து கொண்டாருன்னு சொல்லப்படும். தாயின் கருவில் இருக்கும்போது தெரிந்து கொண்டு ஏற்ற வேளையில் பிரித்தெடுத்து உன்னை தம்முடைய பிள்ளையாக, அத்தனையும் தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு தான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மரணத்துக்கு பாத்திரமானவர்களாக இருந்த நம்மை பல நேரங்களில் தேவனுடைய அன்பை, ஈவை ருசி பார்த்து பின்வாங்கி போன போதும் கூட தேவன் தம்முடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணி நம்மை தள்ளாதபடி நமக்கு இரக்கம் செய்யும். எத்தனை நேரம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு துணிகரமான வேலையை செஞ்சிடறோம். செஞ்சுட்டு நீ வெளியில் வந்திருக்கலாம். வெளியில் வரும்போது உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பார், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தெரியாமல் உள்ள வந்து உட்காந்துட்டோம். ஐயோ இப்படி செஞ்சிட்டோமே, மன்னிச்சிட்டாரா? மன்னிக்கல. நான் சொல்கிறேன், மன்னிச்சிட்டாரு. அன்பு இருக்கு. நீ அந்த அன்பை புரிஞ்சுட்டு நீ இன்னும் அவருக்காக எழும்பி பிரகாசி. அதுதான் சத்தியம். சத்தமாக சொல்லுங்களேன், விளங்குதான் உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது கடைசியாக ஒரு காரியங்களை நாம் வாசித்து ஓசியா புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. ஓசியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். அதில் சில முக்கியமான வசனங்கள், வார்த்தைகள் உண்டு. 3-9 வரை உள்ள வசனத்தை வாசிப்போம். யோசியா புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில் யோசியா 11ஆம் அதிகாரம் 3-9 வரை. நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமற் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால். வாசிக்கலாம் அழகா. அது ரொம்ப ஒரு வசனங்களும் முத்து போல் உள்ள வசனம். அதை நீங்க ரொம்ப அழகா பாருங்க. எல்லாரும் கவனிங்க அந்த வசனத்தை. ஸ்தோத்திரம். நான் எப்பிராயிமை கைப்பிடித்து நடக்க பழகினேன் அப்படின்றார். நான் சொல்ல கவனிக்கணும். எப்ராஹிம்னோன்னு யாராவது ஒருத்தருக்கு எப்ராஹிம் இருந்தீங்கன்னா இவர் தான் சொல்கிறாங்கன்னு நினைக்காது. நீ எல்லாமே எப்ராஹிம் தான். வாய் திறந்து சத்தமாக சொல்லு. இங்கெல்லாம் பெருங்கூத்தெல்லாம் நடக்குது சபையில். அதான் மனம் திரும்பாத கேஸ். இவங்களெல்லாம் வச்சு ஆண்டவர் நடத்துகிறார் பாருங்க. எப்ராஹிம்னா யாரு? நம்ம எல்லாரும் எப்ராஹிம் தான். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஈசாக்குனா யாரு? நம்ம வசனத்திலேருந்து சொல்லும்போது அத்தனை பேர் ஈசாக்கு தான். யாக்கோப்புனா எல்லாரும் அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார் நம்மளை. உனக்கு தனியாக பேர் இருந்துட்டு போட்டோம். வசனம் பிரசங்கன்னு வரும்போது நம்ம எல்லாருமே, புரியுதுங்களா? பொதுவாக எப்ராஹிம் ஜனக்கூட்டத்தையே சேர்ந்து சொல்கிறார், ஒருத்தனை சொல்லலை.
புரியுதுங்களா? எப்பிராயீமை நான் என்ன பண்ணேன்? கைப்பிடித்து நடக்க பழகினேன். கைப்பிடித்து நடக்க பழகினேன். என்ன இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எப்பிராயீம் எப்போ செத்து போயிட்டான். சொல்றது புரியுதுங்களா? அவனுடைய சந்ததி தலைமுறை பெரிய ஜனக்கூட்டத்தை தான் அந்த பேரை வச்சு சொல்றாரு ஆண்டவர். ஹலோ, கவனிக்கிறீங்களா? எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் போகுது, அதனாலதான் சொல்ல வேண்டியதா வருது. சோத்திரம். அடுத்து, ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமற் போனார்கள். நான் கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனா நான் உங்களை குணமாக்குறவர் என்று நீங்க அறியாம போறீங்க. நல்லா கவனிங்க. நிறைய நேரம் இப்ப சொன்ன பாத்தீங்களா, ஆண்டவர் நீ பாவியா இருக்கும்போது, நீ துரோகியா இருக்கும்போது, அப்புறம் பொல்லாதவர்களா இருக்கும்போது அவர் சிலுவையில் உண்மையில் அன்பு கூர்ந்து உன்னை தாயின் கருவில் தெரிந்து கொண்டு, சொல்றது விளங்குதாங்க, உன்னை பிரித்தெடுத்து உன் மேல் அன்பு வைத்து உன்னை கிருபை வைத்து சபையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறப்பா, நித்திய ராஜ்யத்துக்குன்னு உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறப்பான்னு சொல்றாரு. கைப்பிடித்து நடக்க பழகினப்பா, ஆனா உனக்கு தான் என்ன செய்ய மாட்டேங்குது. நான் உன்னை குணமாக்குறவர், நான் உன்னை மன்னிக்கிறவர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த அன்பை தான் தெரிந்து கொள்ளுங்கன்னு சொல்றது ஆண்டவர் சபை. இன்னைக்கு ஆண்டவரை தான் பேசிட்டு இருக்கிறார். உன்னை கைப்பிடித்து நடக்க பழகினப்பா, ஆனா நீ என்ன செய்யல, நான் குணமாக்குறவர் என்று உன்னை நடத்துகிறவர் என்று இன்னும் நீ என் அன்பை அறியாமையே இருக்கிற. தொடர்ந்து கீழே வாசிங்க, எல்லா வசனத்தை பாருங்க தயவுசெய்து. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். பாத்தீங்களா? அன்பின் கயிறுகளால்ன்றார். புரியுதுங்களா உங்களுக்கு? சில பேர் அப்படியே நேக்கா ஒரு மாதிரி அன்பு பாராட்டி இருப்பான். அந்த மாதிரி உன்னை என்ன பண்ண, நான் ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு தன்னுடைய ஒரு விஷயத்தை கொடுத்து, ஒரு சுகத்தை கொடுத்தோ, ஒரு நன்மையை கொடுத்தோ, ஏதாவது விதத்தில் உனக்கு தன்னை நான் வெளிப்படுத்தி உன்னை என் பக்கமா இழுத்தேன்றார். ஐயா அம்மா சத்தமா சொல்லுங்க. உங்களுக்காக முன்னாடி இருந்த 2 குறிப்பு வேற குறைச்சிட்டேன். இப்போ லாஸ்ட் இதோட முடிக்கணும் அப்படின்னு. நிமிர்ந்து உட்காரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இங்கே நின்று பார்த்தா தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது. ஒரு 6-7 பேர் பார்க்குறோம், போராடுறாங்க, யுத்த காலத்தில் நிற்கிறாங்க, தூக்கத்துக்கு அவங்களுக்கு சண்டையாக இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவர் வேற திட்டுவாரேன்னு சண்டை போட்டுக்கிட்டே என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிமிர்ந்து உட்காருங்கம்மா, கேளுங்க, கொஞ்சம் கேட்குறீங்களா? சில பேர் சொன்னதில் விழிச்சுக்கிட்டாங்க, அதுதான் சந்தோஷம். சொன்னோன்னே டக்குன்னு உஷாராகி வசனத்தை கேட்குறாங்க பாருங்க, அதுதான் மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன சொல்லு அப்போ சண்டை போட்டுகிட்டே இருக்குவார். பிரைஸ்லால். கவனிக்கிறீங்களா? சொத்தமாக சொல்லுங்க. நீங்கள் போராடுறது எங்களுக்கு தெரியுது இல்லை. இங்கே எல்லார் பார்வையும் உங்கள் முகம் பூரா ஒரு சுத்து இப்படி வரும்போது பார்த்துட்றேன். பார்த்து தான் ஆகணும். நம்ம அப்படியும் பேச முடியாது. பேசுனா சுத்தம் எல்லாம் படுத்துக்கிட்டீங்கன்னா. சோத்துரும். அல்லேலூயா. கையை ஓய்த்து நல்லா சத்தமாக சொல்லுங்க. எப்படிலாம் ஊழியம் செய்கிறோம் நாங்கள், போராடி. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க, ஐயாவுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது நம்ம பிரச்சனையே. எவ்வளோ களைப்பு, எவ்வளோ சொல். ஆனால் தேவ சமூகத்தில் தேவனுக்கு வெளியில் உலகத்துக்கெல்லாம் இவ்வளோ பலனை செலவழிக்கிற நாம தேவன்கிட்ட இந்த பலவீனத்தை காட்டக்கூடாதுன்றது உணர்வு நமக்கு தெரியணும். அன்பு தான், இதுவும் அன்பு தான். மன்னிக்கிறார். இல்லை இல்லையா சொல்லுங்க பார்ப்போம், சரியாயிடுவோம். சத்தமாக சொல்லுங்க. அப்போ கொஞ்சம் கவனிங்க. ஏதாவது ஒன்றை காட்டி, ஏதாவது ஒன்றை கொடுத்து உன்னை தன் பக்கமாக இழுத்து கொண்டாராம் பாருங்க. ஏதோ ஒரு விஷயத்தை காட்டி, அதாவது இன்னும் கூட சொல்லப்படும் நயங்காட்டின்னு சொல்லப்படுது. நயங்காட்டி உங்களை இழுத்து கொண்டேன், பயில் காட்டி இழுத்து கொண்டேன் எல்லாம் வசனம். ஹலோ, ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமென் சத்தமா சொல். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவர் போல் இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரமும் கொடுத்தேன்றார். ஒரு அல்லேலூயா ஆமென் பலமா சொல்லிக்கிட்டே இருங்களேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா அல்லேலூயா சொல்லும் போது அல்லேலூயா சொல்லுங்க, கை தட்டும் போது கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். அங்க உன் நுகத்தடி அப்படின்னா புரியுதுங்களா? உங்க பாவக்கட்டு, சாபக்கட்டு, பிசாசின் கட்டு, இந்த நுகத்தடி உன் மேல இருந்த உலகத்தின் நுகத்தடியை அகற்றி போட்டு உன் பக்கமாய் சாய்ந்தாராம். உன் பட்சமாய் சாய்ந்து உனக்கு ஆகாரம் கொடுத்தேன் அப்படின்றார். அடுத்தது வாசிங்க. மனம் திரும்ப மாட்டோம் ஆனாலும் கூட இவ்வளவு நான் பண்ணியும் கூட மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசிரியன் அவர்களுக்கு ராஜா. ஆகையால் அவர்களுடைய ஆலோசனை நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்கு. இது என்னுடைய தப்பு இல்லை. சில நேரம் உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனையோ,
சில நேரம் உங்களுக்கு வருகிற ஆபத்தோ என்னன்னா, என்னுடைய அன்பை, அரவணைப்பை, என்னுடைய பாதுகாப்பை, என்னுடைய செட்டையின் மறைவை விட்டு நீங்களே வெளியில போயிடுறீங்கன்றார். மனம் திரும்பாததுனால, இதை புரிந்து கொள்ளாததுனால, என் அன்பை நீங்க கொஞ்சம் விளங்கி கொள்ளாததுனால நீங்களே வெளியில போய் அகப்பட்டுக்கிறீங்க, மாட்டிக்கிறீங்கன்றார். ஆனாலும் கீழே தொடர்ந்து சொல்றாரு பாருங்க. அவர்கள் தாழ்பாள்களின் 8ல பாருங்க, 8க்கு வந்துருங்க. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி ஆனா கைவிடுவேன்? இவ்வளவு சொல்லிட்டு சொல்றாரு, போய் நீ ஏன் மாட்டிக்கிட்டு சில சிக்கல்ல மாட்டி இருந்தாலோ, சில பிரச்சனைகள் இருந்தாலோ, சில தேவைகளோடு இருந்தாலோ, சில உபத்திரவங்கள்ல போய் மாட்டிக்கிட்டு இருந்தாலோ, இதெல்லாம் ஏன் சில நேரம் வருது அப்படின்னா நம்மளுடைய தவறுகளினாலதான் வருதுன்றார். கவனிக்கிறீங்களா? நம்முடைய தவறு தான், நம்முடைய தப்புதுனால தான் உங்களுக்கு வருது அப்படின்றார். ஆனா இதுக்கு மேலையும் ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, இதனால அவன் போயிட்டான், அகப்பட்டுட்டான், இந்த சூழ்நிலை மனம் திரும்பாதனால வந்துச்சு, ஆனாலும் உன்னை எப்படி கைவிடுவேன். விளங்குச்சாங்க? நீ போயிட்ட, ஆனாலும் உன்னை, அதாங்க தெரிந்து கொண்டவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை நீயா தப்பிச்சு போனாலும் அவர்கிட்ட முடியாது, தேடி தேடி வந்துகிட்டே தான் இருப்பார். எவ்வளவு அருமையான வார்த்தை பாரு. ஆனாலும் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் உன்னை எப்படி ஆத்துமாவை போல் ஆக்குவேன், உன்னை எப்படி சேபேமை போல் இவங்கெல்லாம் அழிவுக்கு ஏதுவா இருந்தவங்க, இதை போலெல்லாம் உன்னை ஆக்க மாட்டேன். இன்னும் வசனத்தை பாருங்க, அதுல எவ்வளவு அழகா சொல்றாரு, என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது. ஹலோ, நம்மளை நினைச்சு, உங்களை நினைச்சு ஆண்டவர் என்ன பண்றாரா? சில நேரம் சில பேரை நினைச்சு என்ன பண்றாராம், இவ்வளவு தெரிந்து கொண்டு, இவ்வளவு தன்னை நான் உனக்கு வெளிப்படுத்தி. சில நேரம் சில பேர் பாருங்க அறிவிலேயே நின்றுக்குவாங்க, சில பேர் தங்களுடைய பாவங்களே நின்றுக்குவாங்க, சில பேர் அதே நிலையில் வரவே மாட்டாங்க ஆண்டவர் கிட்ட. ரைட்டு இருக்குங்க, ஆண்டவரை நேசிக்க தாங்க செய்கிறேன், அன்பு கூற தாங்க செய்கிறேன், அவர் தாங்க இந்த இப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற நேசத்துக்குள்ளேயோ அன்புக்குள்ளேயோ முழுசா வந்திருக்கவே மாட்டாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை கைவிடல, உன்னை மறக்கல. இங்க சொல்லும் போது சொல்றாரு, என் இருதயம், சொல்றதை கவனிக்கிறேன், எல்லாம் செய்யறேன்றாரு, என் இருதயம் குழம்புகிறது அப்படின்றார். அடுத்து பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. பரிதாபங்கள் எப்படி இருக்கிறது? ஏகமாய் பொங்குகிறது அப்படின்றார். ஸ்தோத்திரம். சார் கவனிக்கிறீங்களா? வாரத்துக்கு ஒரு நாள் தான் பந்தி வேற எடுக்க போறோம் அடுத்தது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, எப்படி இருக்கு? என் இருதயங்கள் எனக்குள்ளே குழம்புகிறது. அடுத்து என் பரிதாபங்கள் எனக்குள்ள என்ன செய்கிறது? என் உக்கிர கோபத்தினாலே செய்ய மாட்டேன், என் உக்கிர கோபத்தின்படியே. உன் மேல எனக்கு நிறைய காரியங்கள்ல கோபம் இருக்குன்றார் ஆண்டவர். நீ பண்ற காரியங்களெல்லாம் எப்படி இருக்கும்? நம்மளே என்ன சொல்லுவோம், உண்மையிலையா பயங்கரமா இருக்கு, ஆனா என்ன பண்றோம், வேண்டா உற்று அப்படின்றவங்க. அல்லேலூயா. நம்மெல்லாம் சரின்னு சகிச்சுட்டு போறவங்க. அவர் அப்படி இல்லை, அன்போடு தான் சொல்றார். அவர்கிட்ட மட்டும் அன்போடு தான் செய்வார் அவர். சத்தமா சொல்லுங்களேன், கரங்கள் வைத்து. அல்லேலூயா. என் உக்கரகத்தின்படியே நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை செய்ய மாட்டேன். எப்ராயிமே, அழிக்கும்படி திரும்ப எப்ராயிம், உன்னை சபையே, தேவ பிள்ளையே, உன்னை அழிக்கும்படி ஒரு நாள் நான் என்ன செய்ய மாட்டேன், திரும்ப மாட்டேன். உன்னை ஆசீர்வதிக்க வேணா திரும்பணும் ஒழிய, உன்னை நடத்துறதுக்கு வேணா திரும்பணும் ஒழிய, உன்னை மறுபடியும் உருவாக்குறதுக்கு உதவி செய்வேன் ஒழிய, உன்னை அழிக்கிறதுக்கு நான் திரும்பவே மாட்டேன் அப்படின்றார். சொல்றது அதுக்கு கடைசி ஹைலைட்டா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார். காரணம், நான் எப்படிப்பட்டவர்? ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, நான் எப்படி இருக்கிறேன்? நான் தேவனாய் இருக்கிறேன். கரங்களை தட்டி சொல்லலாமேங்க. எப்படி இருக்கிறேன்றாரு? நான் தேவன். மனுஷன் இதை செஞ்சிருவான் ஈஸியா. நான் தேவனாய் இருக்கிறதுனால உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் உன்னை தண்டிக்க மாட்டேன், உன்னை நான் அழிக்க மாட்டேன். ஆனால் இவங்க எல்லாருமே என்ன செய்தார்கள் கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பினார்கள், இரக்கம் பாராட்டினார் ஆண்டவர், அவர்களுக்கு உதவி செய்தார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால தேவன் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அழிவுக்கு ஏதுவான நம்ம, மரணத்துக்கு ஏதுவான நம்ம, பின்வாங்கி போன நம்ம, பொல்லாதவர்களாகிய நம்ம, பாவிகளாகிய நம்மை
அல்லேலூயா. இதெல்லாம் வசனம், விசுவாசம் தான் இயேசு கிறிஸ்துவை எனக்காக சிலுவையில் மரித்தார், அவர் தெய்வம்ன்ற விசுவாசமே இங்கே தான் வருது. இதெல்லாம் இல்லை, நான் துரோகியும் கிடையாது, நான் பாவியும் கிடையாது, நான் எப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவின் அன்புக்கு ரட்சிப்புக்கு தூரமானவர்கள். பந்தி எடுக்கவே கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏன்னா ரட்சிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம். ரட்சிப்புன்றது இயேசுவை நான் முழுசாக விசுவாசிக்கிறேன். நான் துரோகியாக இருக்கும்போது, பாவியாக இருக்கும்போது, பொல்லாதவனாக நான் இருந்த போது எங்கள் வாழ்க்கை பாவத்துக்குட்பட்டது தான். இயேசு என் பாவத்துக்காக தான் சிலுவையில் மரித்தார், நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்றது தான் இந்த செய்தியினுடைய சத்தியமே. விளங்கு உனக்கு. நல்ல கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம், நல்ல கரங்களை தட்டி. அல்லேலூயா. சரி, அப்போது இந்த அன்பு எது வரைக்கும் அப்படின்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரே வசனம் யோவான் 13:1 வாசிங்க. 13:1 யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் கூடவா இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு நல்லா கவனிங்க. இயேசு இந்த உலகத்தை விட்டு போகும்போது உலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே, எப்படி போட்டிருக்கு, எது வரைக்கும் வச்சிருந்தாரா? முடிவு பரியந்தமும் அவர்களிடத்திலே அன்பு வைத்தார். கரங்களை தட்டி சொல்லுங்க, விளங்குச்சா? எப்படி வைத்தார்? கடைசி வரைக்கும் அவர் அன்பு நம்ம மேல இருந்து மாறுவதே இல்லையா? சத்தமானதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை உயர்த்தி பலமான ஒரு அல்லேலூயா. எது வரைக்கும் அவர் அன்பு? முடிவு வரைக்கும், கடைசி வரைக்கும் அவர் அன்பு நம்ம மேல மாறுறதே இல்லையா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இவ்வளோ பெரிய மகத்துவமான தேவன், வானாதி வானங்கள் எல்லாம் கொல்லக்கூடாதவர், தன்னை சுருக்கி, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம், இம்மானுவேலாக நம்மோடு கூட இருக்க நம்மை தெரிந்து கொண்டு நமக்குள் உலாவி நமக்குள் வாசம் பண்ணி நம் தேவனாக மாறி நம் பிள்ளையா, அவரை நம்ம பிதாவாக, நம்ம பிள்ளையாக, மகனாக, மகளாக நம்ம ஏற்றுக்கொண்டு, ஸ்தோத்திரம். இதுக்கு ஒரே காரணம் வசனம் சொல்லுது, அன்பு. அன்பு மட்டும்தான். அல்லேலூயா. இதுக்கு நம்மெல்லாம் நல்லவர்களா அப்படின்னா இல்லை, அது ஒத்துக்கொள்ளணும் நம்ம கண்டிப்பாக. துரோகிகள், அல்லேலூயா, பாவிகளாக இருக்கும்போது, பொல்லாதவர்களாக இருக்கும்போது நம்ம மேல் ஆண்டவர் என்ன பண்ணார்? அன்பு வைத்து அவரை போல நம்மை மாற்றி கொண்டு வருகிறார். யாரை போல மாற்றி கொண்டு வர? பொல்லாத குணத்தை நம்மளை விட்டு மாற்றுறார், பாவத்தை நம்மளை விட்டு அகற்றுகிறார். அல்லேலூயா. பொல்லாத இருதயங்களை மாற்றுகிறார், துரோகங்களை நம்மை விட்டு அகற்றி போடுகிறார். இயேசுவை போல நம்மை மாற்றிக்கொண்டு, அல்லேலூயா, உலக தோற்றத்துக்கு முன்னமே தாயின் கருவிலேயே உன்னை தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து இந்த அன்பை நம்ம மேலே வச்சிருக்கிறார். ஒரு நாள் அழிக்கிறதுக்கு நான் திரும்பவே மாட்டேன் அப்படின்றார். என்ன செய்ய மாட்டேன்? அழிக்கிறதுக்கு திரும்ப மாட்டேன். உன்னை ஆதரிக்கிறதுக்கு, உன்னை மாற்றுவதற்கு, உன்னை உருவாக்குவதற்கு, உன்னை மன்னிப்பதற்கு அவர் கரம் எப்போவுமே நீட்டிக்கிட்டே இருக்கான். ஆவலோடு எப்படி இளையகுமாரன் வருவானான்னு அவ்வளோ ஆர்வமாக அவர் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்ததுனால தான் என்ன பண்ணார்? அவன் வரும்போது ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறார். அவருக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்தால், போனவன் இனி வரட்டு வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அவன் என் கண்ணிலேயே பார்க்க, அவன் ஏன் இங்கே வந்தான், அவனா வந்தான் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ இவர் ஒரு நாள் ஆவலோடு இருந்ததுனால தான் அந்த இளையகுமாரன் திரும்பி வரும்போது தூரத்தில் கண்டு அவன் போகும்போது எப்படி போகிறான்? பயங்கரமான வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ரொம்ப ஆடம்பரமாக என்ன செய்கிறான்? போகும்போது அவ்வளவு போனவன் பேக்குக்கெல்லாம் மாட்டி எப்படி போயிருப்பார் ஆள் போகும்போது? சொல்லுங்க. வண்டி, வாகனம், ஒட்டகம்னு பெரிய மோளதாளத்தோடு அவ்வளோ ஆடல் பாடலோடு போயிருப்பார். போகும்போது வரும்போது எப்படி வரான்? பன்றிக்கு கிடைச்ச சாப்பாடு கூட இல்லை, துணியெல்லாம் அழுக்கு, கிழிஞ்சு போன துணி, சேவிங் பண்ணிருக்க மாட்டான், குளிக்கல, அழுக்கு பிடிச்ச ஆள், மாலே அடையாளம் தெரியாமல் வரான். அப்பாவுக்கு அவன் அடையாளம் தெரியுது இல்லையா? ஓடி போய் என்ன பண்ணாரு சொல்லுங்க? கட்டி பிடித்து அவனை முத்தம் கொடுத்து அணைத்து கொள்ளுகிற அன்பு தான் இன்னைக்கும் அதே அன்போடு தான் உங்கள் மேலே, நம்ம மேலே இருக்கிறார் அவர். ஆனால் அவர் அன்பு மாறவே மாறாது. எது வரைக்கும் மாறாது? உன்னுடைய ஓட்டம் முடிகிற வரைக்கும் அவர் உன் மேலே வச்ச அன்பை அவர் மாத்துறதே இல்லை. நீ அவர் அன்பை அறிஞ்சு அவர் அன்பில் நினைச்சிருக்கிறோமா? அதை தான் பவுல் எழுத வரார். அதனால் இப்படிப்பட்ட அறிவு கட்டாத அன்பை நம்ம அறிஞ்சு, இவ்வளோ பெரிய மகத்தான அந்த அன்பை புரிஞ்சு அன்பில் நாம் அவருடைய அன்பில் நிலைச்சிருக்கணும். இதுதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட உணர்த்துகிற காரியம். அவர் அன்பு மாறாதான்.
கடைசி வரைக்கும் உன் மேலே வச்ச அன்பு அவர் என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் விலக்கி கொள்ள மாட்டார்னு போட்டிருக்கு. நீ அவருடைய அன்பை புரிந்து கொண்டு நீ அவரோட அன்புக்கு பாத்திரவான்களாக. அதான் பாடணும். இப்போ அருமையான தேவ மனிதர் பாடினார், பாவியன் மீது ஏன் இந்த என் மேலே ஒரு நோக்கம் சித்தம் நீங்கள் வச்சிருக்கும் போதும் அதை இன்னும் நான் அறியாமல் புரியாமல் வாழ்கிறேனே அப்படின்னு ஒரு தேவ மனிதருக்கு ஆவியான அற்புதமாக ஒரு இந்த பாடலை பாடியிருக்கிறார். சோதரர் சொல்கிறது விளங்குதாங்க. அப்போ நம்ம உணர்ந்து தேவனுடைய அன்பை புரிந்து அவருடைய நேசத்துக்கும் அவருடைய அன்புக்கும் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். அவர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த அன்பு நம்ம தவறு செய்யும் போதே நம்ம உங்களுக்கு இவ்வளோ இரக்கம் கிடைக்குதுன்னா, சில விஷயங்கள் அன்பை புரிந்து கொள்ளாமல் மீறும் போதே இவ்வளோ இரக்கமும் உதவி உங்களுக்கு செய்கிறாருன்னா, உண்மையான அன்பில் நிலைச்சிருந்தா உங்களுக்கு எவ்வளோ மகத்தான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அப்படி நிலைச்சிருந்த உங்கள் வாழ்க்கை தான் மென்மேலும் உயர்ந்து போச்சு. எங்கேயோ தாவீதெல்லாம் அப்படி தான், என் பலனாய கர்த்தாவே உண்மை அன்பு கூறுவேன். அவர் அன்பு என் மேலே பாராட்டார் அறிஞ்சு அவருக்காக வாழ்ந்தவங்க எல்லாரையுமே கர்த்தர் அன்பை இன்னும் நம்ம இப்படி இருக்கும்போது அன்பை பொழிகிறாருன்னா, இன்னும் நீ அவர் மேலே அன்பை பொழிஞ்சு உண்மையில இன்னும் எவ்வளோ அன்பு பொழிவார் பாருங்க. உன் வாழ்க்கை எங்கேயோ டாப்புக்கு போகும். சோத்திரம், எவ்வளோ மகத்தான காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்வார், எவ்வளோ மகிமையான காரியங்களை செய்வார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எழும்பி நின்று அப்படி நம்ம திருவிருந்து பந்திக்கும் நேராகவும் ஆயத்தமாகவும். ஸ்தோத்திரம். பந்தி முன்னாடி வைக்க